அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முறை சபையில் இருக்கின்ற பொழுது சஹாபாக்களுடன் ஒரு பெண்மணி தனது குழந்தையை அழைத்து, இங்கே வா, நான் உனக்கு சில உணவுகளை தருகின்றேன் என்று அவங்க சொல்றாங்க. பெண்மணி தனது குழந்தையை அழைத்து, நான் உனக்குரிய உணவை தருகிறேன் என்று சொல்லுகின்ற பொழுது, இதை கேட்ட தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர் செய்து கொண்டிருந்த எல்லா வேலைகளையும் விட்டுவிட்டு அந்த பெண்மணியை அழைத்து, நீ எதை சொன்னாய், நீ சொன்ன விடயம் என்ன என்று கேட்கிறார்கள். அந்த விடயங்களே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்மணியை விடுவிக்கின்ற பொழுது, அந்த பெண்மணி குழந்தை அடம்பிடித்து ஒருவேளை அந்த சபையில் இருக்கக்கூடிய உணவுகளை கேட்கலாம் அல்லது வேறொரு காரியங்களில் ஈடுபடலாம் என்று அஞ்சி அந்த பெண்மணி தனது குழந்தையை அழைக்கிறார் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் அவர்கள் சொல்லுகிறார்கள். நான் ஏதாவது ஒரு பெரியத்தம்பள துண்டுகளையாவது கொடுக்கலாம் என்று நினைத்துதான் அழைத்தேன் என்று சொன்னார்கள். அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், உண்மையில் நீங்கள் அவ்வாறு கொடுக்காமல் இருந்திருந்தால் இதுவும் உங்களுக்கு பொய்யான, நீ ஒரு பொய் பேசிவிட்டாய் என்ற பாவம் எழுதப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தண்டித்ததை நாம் பார்க்கிறோம். அப்ப நாம் குழந்தைகளை சமாளிப்பதற்காக, அழுகையை கட்டுப்படுத்துவதற்காக, அவர்கள் செய்யக்கூடிய கரைச்சல்கள், அந்த சச்சரவு சண்டைகளிலிருந்து நாம் அவர்களை விடுவிப்பதற்காக வேண்டி, பொய்யா இங்க வா, நான் உனக்கு சாமான் வாங்கி தரேன், இங்க வா நான் கடைக்கு கூட்டு போறேன், இங்க வா நான் அதை செய்யறேன் இது செய்யறேன் என்று சொல்லி நாம் பொய்யாக அவர்களை ஆதரப்படுத்துவதற்காக வேண்டி பொய்யாக சொன்னோம் என்று சொன்னால் அதுவும் பாவமாக எங்களுக்கு பதியப்படும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு தாய், ஒரு தந்தை வீட்டிலுள்ளவர்கள் சிறுவர்களை அமைதிப்படுத்துவதற்கு நாம் ஏமாற்றுவதற்காக கூட அவ்வாறான வார்த்தைகளை சொல்லிவிடக் கூடாது. அதுவும் பாவமாக எழுதப்பட்டுவிடும். எனவே அந்த காரியங்கள் கூட நாம் மிக அவதானமாக இருந்து கொள்ள வேண்டும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டுவதை நாம் பார்க்கிறோம். அப்படித்தான் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தமது சமூகத்தில் நாம் செய்யக்கூடிய ஒரு பெற்றோர்கள் என்பவர்கள் ஒரு சிறந்த ஒரு வழிகாட்டி. அவர்கள் நல்ல முறையில் தனது சந்ததிகளை வழிகாட்ட வேண்டும். அது பின்னாடி வரக்கூடிய ஒரு சமூகமாக வளரக்கூடியவர்கள். நாம் வீட்டிலே அவர்களுக்கு பொய்யான வார்த்தைகளை சொல்லி ஏமாற்றுகின்ற பொழுது அவர்களும் பொய்களை உரைத்து அவர்களுக்கு பின்னாடி உள்ள சந்ததிகளையும் சமூகத்தையும் ஏமாற்றி நடக்கக்கூடியவர்கள் அவர்கள் வளர்ந்து விடுவார்கள், பழக்கப்பட்டு விடுவார்கள். அதற்கு காரணம் அடிப்படையாக இருக்கக்கூடிய பயிற்சி பாசறை தான் அவர்கள் வீடுகளாகும். நாங்கள் அறியாம அவைகளை செய்து கொண்டிருக்கிறோம். எனவே நாம் விளையாட்டாக செய்கின்ற ஏமாற்றுகின்ற காரியங்கள், அவர்களை சமாளிப்பதற்காக சொல்கின்ற விடயங்கள், ஏமாற்றுகள் எல்லாம் அவர்கள் பின்னாடி ஒரு சமூகத்தை ஏமாற்றும் விதமாக நடந்து கொள்வார்கள் என்பதை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் செய்கிறார்கள், எச்சரிப்பதை நாம் பார்க்கிறோம். எனவே ஒரு சமூகம் சீரழிந்து விடக்கூடாது என்பதற்காக ஆரம்பத்திலிருந்து ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது மக்களை பயிற்றுவிப்பதை நாம் பார்க்கிறோம். அந்த சபையில் எவ்வளவு பிஸியாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருந்திருப்பார்கள். அந்த சந்தர்ப்பத்தில் கூட இந்த வார்த்தைகள் தனது காதுகளில் விழுகின்ற பொழுது இவைகள் ஒரு ஏமாற்று வித்தைகளாகும், இவைகள் தனது குழந்தைகளை ஏமாற்றி இவர்கள் இவ்வாறு நடந்து கொள்வது கூடாது, இது ஒரு சமூக பிளவை உண்டு பண்ணும் என்று அப்பவே ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிந்தித்து செயலாற்றுவதை நான் பார்க்கிறேன்.